மயிலாடுதுறை மாவட்டம் கம்பர் பிறந்த ஊராக கருதப்படும் தேரெழுந்தூர் எனும் கிராமத்தில் உள்ள கம்பர்மேடு எனும் இடத்தில் கம்பர் பிறந்தார் என்று கருதப்படுகின்றது. இந்திய தொல்லியல் துறை மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் இந்த இரு துறைகளும் இணைந்து ஒரு வார விழாவாக மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பல நிகழ்வுகள் மூலம் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி காலத்தில் புகழ்மிக்க புலவர்களில் ஒருவராக கம்பர் விளங்கினார். அவர் இயற்றிய இராமாயண கதைகள் சோழர் கால கோவில்களில் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இவை தமிழர்கள் இராமாயணத்திற்கு அளித்த முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றன. இந்த நிகழ்ச்சியானது பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கம்ப இராமாயணத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் உணர்த்தும் நோக்கில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று கம்பராமாயண விழாவின் துவக்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ஆளுநர் மற்றும் தென்னக பண்பாட்டு மையத்தின் தலைவர் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். It is my honor and privilege in welcoming our Honorable Governor and the Chairman, South Zone Cultural Center and all other dignitaries for joining us for this inaugural celebration. இன்றைய நிகழ்ச்சி முதலாவதாக முனைவர் திரு டி. குமார் குழுவினரின் ராம பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியுடன் தொடங்க உள்ளது. This evening begins with a Terukuthu performance based on Kambaramayanam by Thiru Kumar and team. சூர்பனகை அவமானம் செய்தார். பழிக்கு வழியாக அந்த ராமனுடைய மனைவி சீதையை கொண்டு வந்து
என் நாட்டிலே சிறை வைத்திருக்கிறேன். ஆமா, அந்த தடிராமனை எப்போது கொல்ல விடுவது வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், அப்படி அதற்காக நான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த சபையிலே யார் வருகிறார் என்று பார்க்கலாம். அவருக்கு நாங்கள் 4 பிள்ளையா பிறந்தோம். முதல் பிரதமத்திலே பிறந்தவன் என் பெயரோ ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன். 4 பிள்ளையாக பிறந்து நான் சீதையை மணந்து அயோத்தியாவிலே வாழ்ந்து கொண்டு வந்தோம். நல்ல முடிவோடு வாழ்ந்து வந்தீங்க. ஆமா, இவர் தான் என் தம்பி லட்சுமணன். ஈடுழியா வந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் எனது சிற்றன்னையாக விளங்கக்கூடிய கையேசி வார்த்தையை கேட்டு 14 வருடம் காட்டிலே வந்தோம். ராமான் காணப்பான் வந்து சிற்றன்னை உழைத்தார்கள். சிற்றன்னை வார்த்தையை கேட்டு காட்டிலே வந்தோம். காட்டில் இருக்கின்ற நேரத்திலே எனது மனைவி ஒரு பொன்மானை பார்த்து அதை பிடித்து தர வேண்டும் என்று கேட்டால் சீதாங்கனியம்மா ஆசைப்பட்டாங்க. சீதை கேட்க அதை துரத்தி சென்றேன். நான் எல்லா வேளையில் என் மனைவியை தென்னிலங்கை வேண்டும் ராவணன் சிறை கொண்டு சென்றிருக்கிறான். அதனால் இப்போது தென்னிலாவரி பற்றி சென்று ராவணனை கொண்டு என் மனைவி சீதையை சிறை மீட்கப் போகிறேன். தென்னிலாவரி போகிறேன். துணைவனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை விடுத்து உன்னுடைய இலங்காபுரி மண்டலத்தை எப்படி எல்லாம் சுற்றறித்திருக்கின்றேன். அவரையா பார்த்தாயா, ராவணன் என் மனைவி சீதையை சிறை வைத்தான். ராவணனை கொண்டு விட்டேன். அதோ சிறையில் இருக்கா என் மனைவி சீதையை அழைத்து வருவாய்.
அவன் தம்பி விபீஷணருக்கு விபீஷணருக்கு இலங்காபுரி பட்டணத்தை பட்டாபிஷேகம் சூட்டி வைத்தேன். சரிங்க. அதோ ஆஞ்சநேய முன்னதாக சென்று கொண்டிருக்கிறான். புறப்படி நாம் அயோத்தியாபுரி போகலாம், நம் நாடு போகலாம். வசிஷ்டமா முனிவரே, ஆமா. ஆசீர்வாதம் நலமோடு வாழ்ந்திருக்க வேண்டும் அப்பா. நலமோடு இருக்க வேண்டும் அப்பா. எங்களுக்கெல்லாம் குலகுருவாக விளங்கக்கூடிய நலமோடு இருக்க வேண்டும் அம்மா. ஐயா வசிஷ்டரே, வசிஷ்டமா முனிவராகிய நான் ஆமாம், சிற்றன்னை வார்த்தை கேட்டு 14 வருட காட்டிலே சென்று நாங்கள் காலத்தை கழித்து தென்னிலங்கை வேந்தன் ராவனை கொன்று இப்போது என் மனைவி சீதையை சிறைமீட்டி மீண்டும் என் நாட்டு அயோத்தியாபுரிக்கு வந்திருக்கின்றேன். அயோத்தியாபுரிக்கு வந்திருக்கிறாய். ராமா, உனக்கு செய்தி தெரியுமா? நீ இல்லாத நேரத்தில் உன் தந்தை தசரத சக்கரவர்த்தியானவர் அதாவது மரணத்தை எய்து விட்டார். எனது தந்தையானவர் மாண்டு விட்டார். உன் தந்தை மாண்ட பின்பு இந்த நாட்டை அரசால உன்னையே மன்னனாக்கி மணிமுடி சூட்டி இந்த நாட்டை அரசால வைக்கின்றேன். அப்படி என்றால் ராமராகிய எனக்கு ராமர் பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன். ராமர் பட்டாபிஷேகம். சரி, அவ்வாறு ஆகட்டும். இனி முதற்கொண்டு இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆண்டு வாருங்கள். எங்களுக்கெல்லாம் குலகுருவாக விளங்கக்கூடிய தாங்கள் கரத்தாலே என் தந்தைக்கு பிறகு என் நாட்டை நீதான் மகுட சூட்டி ஆள வேண்டும் என்று உங்கள் கரத்தாலே பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ராமராகிய எனக்கு உங்கள் வார்த்தையை கொண்டு எனது தம்பி லட்சுமணன், பரதன், அதாவது சத்ருக்கன் மூவரையை வைத்து என் மனைவி சீதையை வைத்து எனக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை துணையாக வைத்து இந்த அயோத்தியாபுரியை பெருமையோடு ஆட்சி செய்து வருகிறேன். சீரும் சிறப்போடு வாழ்ந்து வாருங்கள். தமிழர் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் ஞானத்தின் ஒளியாகவும் விளங்கும் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து இவ்விழாவை தொடங்க நமது மாண்புமிகு ஆளுநர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We now invite our Honorable Governor and other dignitaries on the dais to light the Kuttuvilakku and inaugurate the Kambaramayanam Festival 2025. It is now my privilege to invite Shri K.K. Gopalakrishnan, Director, South Zone Cultural Center, to render the welcome address. Honorable Governor of Tamil Nadu and Chairman of Tennaka Panbatu Mayam and other dignitaries on the stage and in the audience. I know there are a lot of scholars sitting here, and this is one of the most proudest moment of South Zone Cultural Center, because we are stepping forward to take up an epic in Indian literature. It is not only Tamil, it is an Indian literature. The great Kambaramayana, and an effort to sustain and retain the tradition. And I have to thank Honorable Governor for instigating me with this idea and asking me to take up this matter. Sir called me one day and gave me this idea. And though I read Kambaramayana Malayalam translation and other Ramayanas also, and I know the literary value, that part of mind was opened by sir, and now Ministry of Culture ventured into this project. We will work for Kambaramayana. Most welcome to you. Coming 8 days, we have Kambaramayana chanting as well as a variety of cultural programs, all based on Kambaramayana. Please do attend, please get inspired, please support us. Thank you so much. As a mark of our deep respect and gratitude, I kindly request Shri K.K. Gopalakrishnan, Director Sir, to felicitate our Chief Guest, Honorable Governor Sir.
Director, Shastra University, felicitated by our Honorable Governor. Sri Janaki Raman, Secretary, Kambar Kalagam, and Dr. Mathu, a prominent scholar, being felicitated by our Honorable Governor. Thank you, sir. It is now time to hear from an eminent scholar whose knowledge and eloquence continue to inspire us. We invite Dr. Sudha Seshian, Director, Shastra University, to share her thoughts on this momentous occasion. மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, உலகத்திலே எத்தனையோ காப்பியங்கள் உருவாகி இருக்கின்றன. ஐரோப்பிய கண்டத்திற்கு போனால் லத்தீன் மொழியில், கிரேக்க மொழியில், இன்னும் பல மொழிகளில் பலவிதமான காப்பியங்கள். இந்த பக்கத்தில் ஆசிய கண்டத்தினுடைய மற்ற நாடுகளுக்கு போனால் அங்கேயும் கூட பற்பல காப்பியங்கள். ஆனால் இந்த உலக காப்பியங்களுக்கெல்லாம் நிகராக தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு காப்பியம் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமையை தருகிறது. அந்த காப்பியத்தை படைத்தவர் இதோ இந்த மண்ணிலே பிறந்தவர், இந்த ஊரிலே வாழ்ந்தவர் என்பது கூடுதலான பெருமையை தருகிறது. அந்த வகையில்தான் தேரெழுந்தூரில் பிறந்து இன்றைக்கு உலக இலக்கிய வரிசையில் மிகப்பெரிய காவியகர்த்தாவாக, மிகப்பெரிய படைப்பாளியாக தென்படுகிற கம்பரை, கம்பருடைய இராமாயணத்தை கொண்டாடுவதற்கான இந்த விழா மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய முன்னெடுப்பால் இங்கே சாத்தியப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் என்கிற முறையில் கம்பராமாயணத்தை காலம் காலமாக படித்து கொண்டிருப்பவர்கள் என்கிற முறையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். கம்பர் இராமாயணத்தை ஒரு காப்பியமாக இங்கே பாடிய போது ஏற்கனவே இராமாயணம் இந்த நாட்டில் தெரிந்த கதைதான். கதையை பாட வேண்டும் என்பதற்காக கம்பர் இராமாயணத்தை பாடவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற கதை. நினைத்து பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதாவது ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றால் ஏற்கனவே யாரோ எழுதிய ஒன்றை மறுபடியும் ஏன் எழுத வேண்டும், நான் புதியதாக எழுதுகிறேன் என்றுதானே நினைப்போம். அப்படி நினைக்காமல் அவர் ராமகதையை பாடுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? ராமகதையில் இருக்கிற அறம், தர்மம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டித் தருகிற தர்மம். அந்த தர்மத்தை நமக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதுதான் கம்பருடைய ஆசை. அதனாலே தான் பார்த்து பார்த்து தோமரு மாக்கதை நடையில் நின்றுயர் நாயகன் கதையை பாடுகிறேன் என்று பாடுகிறார். ராமகதை என்பது நமக்கான வாழ்க்கை பாதை. அந்த கதைக்கே ராமாயணம் என்றுதான் பெயர். கம்பர் பாடியதனால் ராமாயணம், கம்பராமாயணம் என்று சொல்கிறோம். ராமாயணம் என்றால் என்ன பொருள்? ராம அயனம். அயனம் என்றால் பாதை. தட்சிணாயனம், உத்தராயணம் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அயனம் என்றால் பாதை, ராமனுடைய பாதை. எதற்காக ராமனுடைய பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த பாதையில் நாமும் நடந்தால் கல்லும் முள்ளும் குத்தாது, நிம்மதியாக நடக்க முடியும். எண்ணி பாருங்கள், ஒரு பாதை போட்டு இருக்கிறது, முள் இருக்கிற பாதையில் போவோமா? இந்த பாதை நன்றாக இருக்கிறது, இங்கே நன்றாக ரோடு போட்டு இருக்கிறார்கள், இந்த இடத்தில் நடக்கலாம் என்றுதானே நடப்போம். அப்படித்தான் ராமன் நமக்காக போட்டு கொடுத்திருக்கிற ஒரு அழகான பாதை. அந்த பாதையில் நாம் எல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் கம்பர் இந்த காப்பியத்தையே பாடிக்கொடுத்தார். இந்த ஊரிலே தோன்றிய கம்பர் இந்த இடத்தில் எந்த இடத்திலெல்லாம் அவர் நடந்தாரோ தெரியாது. இந்த இடத்தில் நடந்திருக்கலாம், இங்கே உட்கார்ந்திருந்திருக்கலாம், இந்த மரத்தடியில் அவர் இருந்திருக்கலாம். என்ன இன்றைக்கு பெருமைப்பட்டு கொள்ளலாம்? கம்பர் வாழ்ந்த இடத்தில் நாமும் நடக்கிறோம், கம்பர் இருந்த இடத்தில் நாமும் உட்கார்ந்திருக்கிறோம். கம்பராகவே நம்மை ஒரு கணம் மாற்றிக்கொண்டு
அந்த ராமனுடைய பாதையில் நாமெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை நாமும் நிறைவேற்றுவோம் என்றால் இவ்வளவு பெரிய விழாவை இங்கே நடத்த வேண்டும், இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல, ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய விருப்பத்தையும் நாம் ஓரளவுக்கு நிறைவேற்றியவர்களாவோம். இந்த விழா மேன்மேலும் வளர்ந்து பல்லாண்டு காலம் கம்பருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை விழாவின் தொடக்க உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Today is a very, very auspicious day. Is the beginning of Navaratri, and we know that on 6th of April, Ramanavami is the birthday, Pirandanal of Sri Ramar. Today is the beginning. And I am happy and I feel blessed to be at Terlandur, this holy place, the place where இந்த மங்களமான திருநாள் அன்று நவராத்திரி தொடங்குகிறது. இந்த புனிதமான இடத்திற்கு வந்தது எனக்கு ஒரு தல யாத்திரை, புனித யாத்திரை போன்று இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்திலே தான் கம்பர் பிறந்தார், இங்கேதான் அவர் விளையாடினார், இங்கேதான் அவருடைய படைப்புகளை அவர் அருளினார். This is my second visit to this place. First I came last year in January 2024. I had visited this place. இந்த இடத்திற்கு நான் வருகை புரிவது இது இரண்டாவது முறை. ஏற்கனவே ஒரு பொது நிகழ்ச்சியில் நான் இங்கு கலந்து கொண்டேன். ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு அந்த நிகழ்ச்சியிலே கம்பனின் வழிபாட்டாளர்கள், கம்பனின் பக்தர்கள் நிரம்பி இருந்தார்கள். This place is a holy Tirtham. After all, what is Tirtham? A place, a Punita place where a great soul appears. And who could be a soul greater than Kavi Chakravarti, Kamban? இது ஒரு புனிதமான ஒரு தலம். இங்கே மகத்தான ஆன்மாவான கம்பர் இங்கே தோன்றி மிக பெரும் ராமகாதையை அவர் நமக்கெல்லாம் அருளி செய்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய பள்ளி பருவ நாட்களிலே நான் பட்னாவிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கம்பராமாயணத்தை பற்றி, இந்த கம்பகாதையை பற்றி, இந்த ராமகாதையை பற்றி நான் என் பள்ளிக்கூட நாட்களிலே படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். I read about Kamban Ramayana. As a student, when I read, at the time a high school student, then there was a wish. There was a wish I had that someday நான் என்னுடைய உயர்நிலை கல்வி படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய பேரவா என்னவென்றால், கம்பராமாயணத்தை அருளிய கம்பநாட்டார்வான் அவன் இங்கே பிறந்த இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதுண்டு. அந்த ஆசை இன்று கனவு மெய்ப்பிக்கப்பட்டது. இது இரண்டாவது முறையாக நான் வந்திருக்கிறேன். It is unfortunate that our young people are, why only young, even adults, senior adults, துரதிருஷ்டவசமாக இளைஞர்களாகட்டும் சற்றே வயது முதிர்ந்தவர்களாகட்டும், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னுடைய வாழ்விலே நான் சந்தித்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துளசி, வடக்கே நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு சென்றால் அங்கே கம்பநாட்டாழ்வானுக்கு வெகுகாலம் பிறகு தோன்றிய துளசிதாசர் பற்றிய பேச்சே எங்குமே ஒலித்துக் கொண்டிருக்கும், எங்குமே அவரை பற்றிய காட்சிகளே நிரம்பி இருக்கும். ஆனால் நான் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அங்கே எப்படி துளசிதாசரே எங்குமே இருந்தாரோ அதே போலவே இங்கே கம்பநாட்டாழ்வானும் இருப்பான் என்று பார்த்தால், இங்கே அது இளைஞர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் இடைப்பட்ட வயதினராகட்டும் யாரிடத்திலுமே கம்பனை பற்றிய பேச்சே இல்லை. இது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இது மிகவும் துர்பாக்கியமான ஒரு விஷயம். Contribution of Kamban and Kamba Ramayanam
is not yet fully understood and appreciated here. Kamban did not just write Ramayana. What he did, he inspired poets and saints in other Indian languages. They followed Kamban, they also wrote a story of Sri Rama. And Sri Rama became our national cultural icon. Any part of the country you go, not only here, Tamil Nadu, go to Kamrup, go to North, கம்பனுடைய பங்களிப்பு என்பது அவர் ஏதோ ஒரு ராமாயணத்தை எழுதினார், ஏதோ ஒரு இலக்கிய படைப்பை படைத்தார் என்பது மட்டுமல்ல. அவர் ராமாயணம் அவர் எழுதியது, அவர் பல நம் பாரத தேசத்தின் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களையும், புனிதர்களாகட்டும் அவர்கள் கவிஞர்களாகட்டும், அனைவருக்கும் கருத்தூக்கம், உத்வேகம் அளிக்கக்கூடியதாக கம்பனுடைய பங்களிப்பு இருந்தது. நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், ஆன்மீகம் இவற்றுக்கு கம்பனுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இவர் நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியத்திற்கு தந்தை, படைப்பாளி என்றும் கூட நான் கருதப்படுகிறார். We know that Ramayana was first written by Adi Kavi Valmiki. He had written Ramayana in Sanskrit. It was the language of scholars, people, those who studied. But what Kamban did, he wrote the story of Sri Rama in our great ancient Tamil language, made a story of Sri Rama easily understood, accessible to common people. மகாகவி வால்மீகியானவர் ஆதிகவி என்று போற்றப்படுகிறார். அவர் வடமொழி சம்ஸ்கிருதத்திலே அவர் ராமகாதையை எழுதினார். இது பண்டிதர்களுக்கு, மெத்த படித்தவர்களுக்கு, அவர்களுக்கு தான் இது புரிந்தது. ஆனால் நம்முடைய கம்பனோ எளிய தமிழ் நடையிலே பொதுமக்களுக்கு, சாமானியர்களுக்கு புரியக்கூடிய ஒரு வகையிலே, அந்த மொழியிலே, அந்த நடையிலே எழுதினார். இது ராமாயணத்தை சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில், அவர்கள் இதயங்களிலே ராமனை குடிவைப்பதிலே இது மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இப்பொழுது சற்று முன் நாம் தெருக்கூத்தை பார்த்தோமே, இதை போன்ற தெருக்கூத்தை எங்கள் பகுதியிலே ராமலீலா என்று சொல்லி கொண்டாடுவோம். அப்ப அந்த ராமலீலை, அந்த தெருக்கூத்து இதை போன்றே அங்கே அரங்கேற்றப்படும் பொழுது, அரங்கத்திலே இருப்பவர்களில் ஒருவனாக, ஒரு சிறுவனாக நான் இதை ராமகாதை, ராமன் பிறந்தது முதல் ராம பட்டாபிஷேகம் வரை எல்லாம் கண்டு கழித்திருக்கிறேன். இந்த ராமகாதையை தான் இவர்கள் ஒவ்வொருவர் மனதிலே, கம்பராமாயணம் என்பது அதனுடைய பங்களிப்பு ஒவ்வொருவர் சாமானிய மக்களின் மனதிலே அதை குடியேற்றியதுதான். Activities through such performances. Stories of Ramayana, it has shaped our values. How should a son behave with the father? How should brother behave with the brother? What should the relation between husband and wife? What should be the relation between ruler and the people? What should be relation of the people with the nature? ராமகாதை என்பது நம்முடைய நன்மதிப்புகள், விழுமியங்கள், கலாச்சாரத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறது. அதாவது ராமகாதை என்பது, ராமாயணம் என்பது, அதிலே உறவுகளை எப்படி நாம் மேற்கொள்வது, உறவுகளை எப்படி பராமரிப்பது என்பது பற்றிய ஒரு மிக அழகான ஒரு காதை. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, சகோதரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஆட்சியாளர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, ஆட்சியாளர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய உறவு, இப்படி பல உறவுகளின் ஒரு திரட்சி, விழுமியங்களின் திரட்சி, நன்மதிப்புகளின் திரட்டுதான் இந்த ராமகாதை. ஆகையால் இந்த கம்பராமாயணம் என்பது தேசத்தை உருவாக்குவதிலே, இந்த தேசத்தின் தொகுப்பான, இந்த தேசத்தை உருவாக்க இருக்கக்கூடிய அடிப்படை, அடிநாதமாக விளங்கக்கூடிய கலாச்சாரம், விழுமியங்களின் தொகுப்பை நமக்கு அளித்திருக்கின்றது. We are so proud of our Tamil culture.
We are so proud of our Tamil language. It is the most ancient language and such a vibrant culture. This culture has been shaped by great poet saints like Kambar. Kambar தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இந்த தொன்மையான மொழி மீது நான் பெருமிதப்படுகிறேன். இதனை வடிவமைத்து உருவாக்கி நமக்கு இதை கொண்டு சென்று வந்திருக்கிறார்கள் கம்பர் போன்ற மாமுனிகள், மா கவிஞர்கள். கம்பராமாயணம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மாவாக நான் கருதுகிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் நம்முடைய கலாச்சாரத்தை மறந்து விடுகிறோமோ, மறந்து கொண்டிருக்கிறோமோ, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோமோ என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும், எதில் பார்த்தாலும் அரசியல் அரசியல் அரசியல், ஒரே அரசியல் மயமாக இருக்கிறது. இந்த அரசியல் மயமாக்கப்பட்ட இந்த களத்திலே நாம் நம்முடைய கலாச்சாரத்தை காவு வாங்குகிறோமோ என்று கூட நான் அஞ்சுகிறேன். நாம் நம்முடைய கலாச்சாரத்தின் சின்னங்களான, அடையாளங்களான ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றை தான் தூக்கி பிடிக்க வேண்டும், ஆகியவற்றை நாம் நம் அடையாளங்களாக கொள்ள வேண்டும், அவற்றை எடுத்துக்காட்டுகளாக, உதாரணங்களாக, அவற்றை நம் வாழ்வியல் தர்மமாக நாம் கொள்ள வேண்டும். Tamil culture. We know that in our state we have a number of Kamban Kalagams. When I came and I did not find much about Kamban, then I made inquiries. Then I got to know that we have more than 45 Kamban Kalagams. But they are all at the local level performing, keeping this alive. I must thank them. I must congratulate all the Kamban Kadakams for keeping it alive. But Kamba Ramayana should not be just Kamban Kadakam. Kamba Ramayana should be in the heart. நான் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த போது இங்கே கம்பராமாயணம் மற்றும் ராமாயணம், இந்த கலாச்சாரத்தின் அடையாளங்கள், இவற்றின் நிலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்த போது இங்கே இவை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றன என்றால் அதற்கு ஆங்காங்கே இருந்த சில கம்பன் கழகங்கள் தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் ராமாயணம் இது போன்ற கம்பன் கழகங்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அப்படி நின்றுவிட்டது என்பது துர்பாகியமாக இருந்தாலும் இது மக்களின் இதயங்களிலே குடியிருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். We know that we have a Prime Minister Narendra Modi, a great devotee of Tamil language, Tamil culture. I don't remember if any one leader after independence of our country has done so much for promotion of Tamil language and Tamil culture as Prime Minister Modi has done it. He took our language and culture, created Tiruvalluvar Center in Singapore, Tiruvalluvar Chair in Malaysia, Tiruvalluvar Chair in Boston in America, Tiruvalluvar Park in France, Tiruvalluvar Center in Fiji. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் செய்தது போல நமக்கு 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை யாருமே செய்ததில்லை. இவர் சிங்கப்பூர், மலேசியா, பாஸ்டன், பிரான்ஸ், ஃபிஜி, வாரணாசி ஆகிய இடங்களுக்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறார். அங்கே இருக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நமது நாடாளுமன்றத்திலே நம்முடைய செங்கோலை கொண்டு சேர்த்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். காசியிலே காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் குஜராத்திலே என தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றி வளர்க்கக்கூடியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். இவர் மேலும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அவர் கம்பநாட்டாழ்வானின் மிகப்பெரிய பக்தரும் ஆவார். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், அயோத்தியிலே ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பாக அவர் திருவரங்கத்திற்கு வந்து அங்கே கம்பநாட்டாழ்வான் அரங்கேற்றிய அந்த மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு
கம்பராமாயணத்தை அவர் மிகவும் உன்னிப்பாக செவிமடுத்தார். அவரிடத்திலே கம்பராமாயணம் பற்றி இங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அதை கேட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். When I shared with him about the situation, that how we seem to be forgetting Kamban and Kamban Ramayanam here, he said, no, Tamil culture is the pride of our whole country, Bharat. We cannot let that happen. We must do everything possible to revive, rejuvenate Kamban and Kamban Ramayana. We must take pride. Today our country is growing, rising in the world. But we cannot just rise by forgetting our past. We rise with pride in our past because that is our identity, that is our culture. Kamban is the soul of Tamil culture and it must be revived. It was his decision. நாம் நம்முடைய கலாச்சாரம், கம்பராமாயணம் ஆகியவற்றை மறக்கின்றோமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவரிடம் சொன்னபோது அவர் மறுத்து, இல்லை இல்லை, நாம் தமிழர்களுடைய இந்த பெருமிதமான பாரதியர்கள், பாரத நாட்டவர்களுடைய பெருமிதமான கம்பனையோ ராமாயணத்தையோ நாம் மறந்து போகவிடக்கூடாது, இதற்கு புத்துணர்ச்சி, புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று அவர் அறுதியிட்டு சொன்னார். ஏன் இங்கே நடத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் அரங்கேற்ற வேண்டும் என்பது கூட அவர் என்னிடம் தெரிவித்த ஒரு தீர்மானம் தான். ஏனென்றால் கம்பநாட்டாழ்வான் என்பவன் இங்கே தமிழ் கலாச்சாரம், இதற்கு மட்டும் அவன் ஆன்மாவல்ல, பாரதியத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் விழுமியங்களுக்கும் கூட அவன் ஆன்மாவாக விளங்குகிறான். ஆக இது ஒரு எளிய முயற்சி. இந்த எளிய முயற்சியின் மூலமாக கம்பனை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் அதற்கு புத்துயிர் ஊட்டும் வகையிலே இங்கே நாம் இதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதைப் போல இங்கே நமக்கு நடித்து காட்டிய ஆடல் பாடல் மூலமாக நமக்கு அரங்கேற்றி காட்டிய இந்த தெருக்கூத்து வகைராக்களும் இவற்றுக்கும் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதன் முகத்தான் இங்கே நாம் ஒரு சிறிய எளிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். We must take this to our young people, our students, school students, college students. And I am happy to inform with you that our Sastra University took the initiative, and Sudhasa Sayanji is the one who took the lead. We conducted a statewide competition நாங்கள் இதன் பொருட்டு பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றை அந்த மாணவர்களை அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக இது தொடர்பான போட்டிகளை பெருவாரியாக நடத்தினோம். அதனுடைய வெளிப்பாடு அது எங்களுக்கு அளித்த உற்சாகம் எங்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை கீற்றை ஏற்றி வைத்தது. இல்லை, இந்த கலாச்சாரம் இன்னும் மக்கி போய் விடவில்லை, இந்த கலாச்சாரத்திற்கு நம்மால் புத்துயிர் அளிக்க முடியும், புது தெம்பினை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டியது. வளமான கலாச்சார எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை எங்கள் மனதிலே துளிர்விடச் செய்தது. Next 8 days we will all see a lot of performance, a lot of recitals, a lot of scholars, great scholars. We have great scholars of Kambaramayana. அடுத்த சில நாட்களிலே இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள், சான்றோர் பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்போது இந்த ஆண்டு எளிய துவக்கமாக நாம் தொடங்கி இருக்கிற இந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு வரும் பொழுது இன்னும் பெரிய மேடையாக, இன்னும் பெரிய அளவிலே இது அரங்கேற்றப்படும். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். I like to thank all the artists of Terkud, those who performed. I also thank the scholars who are present here and those who will be coming in coming days. I express my sense of gratitude to all of them, and I wish everyone the very best. Let this Navratri be a rejuvenation of our Tamil culture. Let this be a celebration, a national celebration
because Tamil celebration is our national celebration. I wish all of you the very best. Thank you very much. Jai Bharat. Thank you so much, sir, for your words of wisdom and for reiterating the importance of celebrating the great poets, the Bharata Nayakas like Kambar and the Kamba Ramayanam, which will shape the Bharatiya culture for future generations. Thank you so much, sir, and your gracious presence elevates this grand celebration of our cherished Kamba Ramayanam and the Bharatiya culture for the future generations. Thank you once again. I invite Shri Ravindra Kumar, consultant, South Zone Cultural Center, to render the vote of thanks. கம்பராமாயண தொடக்க விழாவிற்கு வருகை தந்து இவ்விழாவை மேலும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் தென்னக பண்பாட்டு மைய தலைவர் அவர்களுக்கு தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தொல்லியல் துறை மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் இணைந்து ஒரு வார விழாவாக கொண்டாடப்படும் இந்நிகழ்வானது கம்பனின் பார்வையில் ராமாயண சிற்ப காட்சி என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சியுடன் கம்பர்மேடு தொல்லியல் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியானது தென்னிந்தியாவில் உள்ள ராமாயணத்தின் பாரம்பரியத்தை உணர்த்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வார விழாவில் மக்களுக்காக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மாணவர்களின் திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாக பல போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியானது தமிழக ஆளுநர் அவர்களால் மார்ச் 30 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது.